என்னது இது? கிச்சன்ல ஒன்னத்தையும் காணோம், அடுப்பையும் காணோம், ஒரு டம்ளர் கூட இல்ல. ஐயோ, இங்க எப்படி சமைப்பாவே? எதுவுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லாம எப்படி இருக்கும்? ஷோ, இவ வேற உள்ள போயிட்டாங்க. என்னெல்லாம் பண்ணி வைக்க போறாளோ? உட்காருன்னா உட்காரியெல்லாம் இங்கேயாது. எல்லாம் இந்த பாட்டியை சொல்லணும். சரோஜா, அவ ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வருவா. கொஞ்சம் பொறுமையா இரு. பொண்ணும் வரமாட்டேங்க, ஒரு மண்ணும் வரமாட்டேங்க. எவ்வளோ நேரம் இப்படி செவிட்டே பார்த்துட்டு உட்காந்து இருக்க முடியும்? ரொம்ப போர் அடிக்குது. ஏன் மீன்காரி, நீ பாடா. பொண்ணு பார்க்க கொஞ்சம் உட்காந்து 10 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ள உனக்கு என்டர்டைன்மெண்ட் கேக்குது. என்டர்டைன்மெண்ட் அந்த கிழவிக்கு ஸ்நாக்ஸ் கேக்குது. சொத்த நேரம் யாராலையும் சும்மா இருக்க முடியல. இந்த வீட்டை பாத்தியல, ஒரு பொருள் கூட இல்ல. எட்டி பார்க்கணும்னா எதுவுமே இல்ல வானரு, வெறும் செவுரு தான் இருக்கு. இருக்கட்டும், அதுக்கு என்ன? நம்மள வாரம்ல எல்லாத்தையும் ஒதுங்க வச்சிருப்பாவே. வானரு, ஏன் வீட்ல கூட சோபா கிடக்கு வானரு. நான் கூட கஷ்டப்பட்டாலும் சோபால வாங்கி போட்டு வச்சிருக்கேன். போட்டுக்க, அதுக்கு என்ன? இங்க பாரு மீன்காரி, நீ எப்படி வந்த அந்த ஊருக்கு வரும்போது எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாத்தையும் மறந்துட்டு அடிக்கடி பேச ஆரம்பிச்சிட்ட பெருமை. அது இல்ல வானரு, வெறும் சேர் மட்டும் தானே கிடக்கு இந்த வீட்டுக்குள்ள. வேற ஒண்ணு இல்ல, அதான் கேட்டேன். எங்க சேர் மட்டும் இருக்கு? இங்க இத்தனை பேர் இருக்கமே, அது போதாதக்கா? எல்லாரும் வாராவளே, நீ எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுங்க வச்சிருப்பாவல இருக்கும். உடனே குறைச்சல ஆரம்பிச்சிட வேண்டியது. இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது, நம்மளுக்கு தேவை பொண்ணுதான். ஓனர், ஓனர். அம்மா, உனக்கு எதுக்கு இப்படி பேதி இருக்கு? இல்ல ஓனர், அப்படி எதுவும் இல்ல. பிறகு எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு ஓடி வர? பொண்ணு பார்க்க வந்த இடத்துல ஒரு டிஜே நடக்க தெரியல. நீ எதுக்காக உள்ள போனா? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு வர? ஓனர், அது ஒண்ணு இல்ல ஓனர். அப்ப உட்கார்ந்து தோழி. ஓனர், அதுவும் இல்ல ஓனர். ஷோ, அப்ப நின்னே தோலை. ஓனர், சொல்ற கேளுங்க ஓனர். என்ன? ஓனர், கிச்சனுக்கு போனானா? அங்க என்ன சிக்கன் புளியா இருக்காக்கா? இல்ல ஓனர், எதுவுமே இல்ல. ஓஹோ, ஸ்நாக்ஸ் பண்ணக்கு எதுவும் இல்லையாக்கா? அடுத்த வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு கேட்க கேள்வியில பாரு. ஓனர், அது மட்டும் இல்ல ஓனர், பாத்திரம் பண்ண எதுவுமே இல்ல. ஏன் அடுப்பு கூட இல்ல, ஒரு ஸ்பூன் கூட இல்ல. அது மாடு கிச்சனா இருக்கும். ஓனர், மாடெல்லாம் கிச்சன்ல விட்டு வளர்க்காவே. ஷோ, எங்க வீட்ல இருக்கல மாடு கிச்சன். அதான் அது மாடலர் கிச்சன். மாடு கிச்சன்ல இல்ல. மாடு வளர்த்தா கிச்சனுக்கு அப்படிதான் பேர் வைப்பா போல்க. யாரது? கண்ணமணியா, கருப்பாம்பூச்சியா? பாத்து பாத்து வாயி வடக்கு தெருக்கு பேர போகுது. கருவாடுலாம் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டு. ஓனர், ஏன் பிரச்சனைக்கு வாங்க ஓனர். ஷோ, கடவுளே, என்ன? எதுவுமே இந்த வீட்ல கிச்சன்ல இல்ல ஓனர். கிச்சன்ல பொருள் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? என் தம்பி என்ன கிச்சனே கல்யாணம் பண்ண போறேன்? வாய மூடிட்டு உட்கார்ந்து, பொண்ணு இப்ப வரும். ஓனர், இருந்தாலும் இப்படி எல்லாம் இருக்காது ஓனர். இருக்காட்டி போயிட்டு போகுது. அவ வீட்டுல என்னத்தை வேணாலும் வச்சுட்டு போறா, வைக்காம போறவ. நம்மளுக்கு தேவை பொண்ணுதான். உட்கார். சரி ஓனர், எனக்கு என்னமோ சரியா தெரியல, நீங்க வேணா பாத்துக்கிடுங்க. நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். சேகருக்கே கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. இவங்க எதுக்கு தான் சும்மா சும்மா அவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்கன்னே தெரியல. அப்படி எப்பேற்பட்ட அழகிய தான் சேகருக்கு பாத்துருக்காங்கன்னு நானும் பாக்குறேன். கண்மணி, கண்மணி. சேகர், நீ ஃபீல் பண்ணாத கண்மணி, நான் பாத்துக்கிறேன். உங்க அக்கா எதுக்கு இப்படி பண்றாங்க சேகர்? ஃபீல் பண்ணாத கண்மணி, நான் பாத்துக்கிறேன். நான் அப்படியே நீ ரெண்டானியா? ஏல, நீ வேற ஏல இப்படி சோதிக்க? நானே டென்ஷன்ல உட்கார்ந்திருக்கேன். கண்மணி வேற பாவம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நீ வேற ஏல இப்படி பேசிட்டு இருக்கா? இல்லனா ஒரு அடி வர போறாங்க. யார்கிட்ட ஒரு அடி இங்க இருக்காங்க, நான் தான் கேட்டேன். உனக்கு ரெண்டு அடில கிடையாது, ஒரே ஒரு அடி கண்மணி மட்டும்தான். அப்ப பூசா வர போற நீ? அதெல்லாம் சும்மா. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் அக்கா விட மாட்டாங்களே. அதெல்லாம் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எங்க அக்கா இந்த பொண்ணு மட்டும் வேண்டாம் சொல்லிட்டா, அவ்வளவுதான். நீ வீட்டு பக்கமே கேட்க மாட்டா. என்ன பண்றதுனே தெரியல. ஏதாவது ஒரு ஐடியா கொடு ஜோசப். நான் கண்மணியா, நீ இங்க தான இருக்காங்க, அப்படியே கூட்டிட்டு ஓடிடு. கூட்டிட்டு வந்தா எங்க அக்கா வீட்டு பக்கமே கேட்க மாட்டா. அப்புறம் நாங்க தெரு தெருவா தான் சுத்தணும். நான் கொஞ்ச நாளைக்கு தானா, அப்புறம் அக்கா எல்லாத்தையும் மறந்து ஏத்துப்பாங்க. உனக்கு எங்க அக்காவை பத்தி தெரியாதுல. ஆளு பிடிக்காதது ஏதாவது நான் செஞ்சேனா, அவ்வளவுதான். நீ வீட்டு பக்கமே கேட்க மாட்டா. எல்லாரும் பாத்துக்கோங்க, இதுதான் என் பொண்ணு. நீங்க பார்க்க வந்திருக்க பொண்ணு இதுதான். ஹாய், பொண்ணு வந்துட்டு, பொண்ணு வந்துட்டு. என்ன அழகா இருக்கு. சித்தி, இதுதான் பொண்ணு, நல்லா பாத்துக்கிடுங்க. ஆமா, போட்டோல பார்த்த மாதிரியே அழகா இருக்காளே. எனக்கு போட்டோல பார்க்கும்போதே பிடிச்சிருந்தது. இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரோஜா. இதுதான் பொண்ணு, நல்ல மூக்கு மலியமா லட்சணமா தான் இருக்கா. ஆனா எதுக்கு கருப்பு கண்ணாடி போட்டிருக்கா? அது ஒண்ணே இல்ல, ஸ்டைல். ஸ்டைல் எல்லாம் இல்ல பாட்டிமா. இது எங்க குடும்ப கண்ணாடி. நாங்க எப்பவுமே கண்ணாடியோட தான் இருப்போம்.
மீன்காரி பொண்ணை நல்லா பாத்துக்க. நான் எதுக்கு பார்க்கணும் வானரு? நானே கல்யாணம் பண்ண போறேன். இல்ல வீட்ல வச்சு ஏதோ சொன்னியே அதை தான் சொல்லியே. எங்க வீட்டுக்கு எவ்வளவு அழகான பொண்ணு வருதுன்னு பாத்துக்க. ஓ மாவ கருவாடி நம்ம பேர் அழைக்க மாதிரி நினைச்சிட்டு பேசுனியே. யார் யாருக்கு ஏது குடுப்பனியே அதான் வார வானரு. ரொம்ப பியாசாதங்க. ஏல தம்பி ஜாகரே பொண்ணு வந்துட்டு நல்லா பாத்துக்க. என்னல சத்தம் கீழ நிக்க போதே இருக்கு. ஒழுங்கா அந்த பிள்ளை எட்டி பாரு, அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு பார்க்கலன்னு சொல்லிராத. நோ செகண்ட் நீ சூப்பர் சூப்பர். கிட்டத்தட்ட சௌ மாதிரியே இருக்காங்க. என்னல சொல்லியா? கலர் சொன்னனா? சௌவோ கலர் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இருக்குது இந்த பொண்ணு. அண்ணா நீ இந்த பொண்ணை கட்டிக்கோ, நான் அந்த பொண்ணை கட்டிக்கிறேன். கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். அட போற நீ வேற. எப்பு ஏஞ்சலினா சௌ ஓ பேர் என்ன பூ? ஓனர் அதான் பேரை நீங்களே சொல்லிவிட்டீங்களா, அப்புறம் எதுக்கு அந்த பிள்ளைட்டு கேட்குறிய? ஓனர் அப்படிதான் எல்லாத்தையும் வித்தியாசமா கேட்பாவே. ஆமா வித்தியாசமா விப்பாவே. என்ன மீன்காரி இருக்க முடியலையா? ஓனர் என்னது இது கேவலமான கேள்வி? பேர் சொல்லிட்டு பேர் என்னன்னு கேக்குது. அந்த பிள்ளை பேசும்போது குயில் மாதிரி இருக்கு, அதான் அது வாய் தட்டு பேசட்டுமேன்னு கேட்டேன். இப்போ என்ன அந்த பிள்ளை உங்ககிட்ட பேசணும் அவ்வளவுதானே? சொத்து இருங்க நானே பேச வைக்கேன். எம்மா பொண்ணு சொல்லுங்க. ஐயோ பொண்ணுதான் பேசுதா, குயில் பாடுதான் தெரியலையே. என்ன அருமையான குரல், தேனாம பேச வச்சே கேட்டுக்கிட்டு நான் தூங்கிடுவேன். ஓனர் அப்படின்னா உங்க வீட்டில் இருக்க டிவியை நான் எடுத்துக்கிட்டேன். ஏன் எதுக்கு? இல்லை ஓனர், நீங்கள் தான் அந்த பிள்ளையை தனாம பேச வச்சே கேட்டுட்டு தூங்கிடுவீங்க இல்ல, அதுக்கு தான் சொன்னேன். எங்கள் வீட்டில் டிவி கொஞ்சம் ரிப்பேராக இருக்கு. ஓ வாங்க எல்லாரும் வரிசையா. அப்படின்னா தரமாட்டீங்களோ? வாங்கிட்டே நான் பேரோ பேசிக்கிறேன், வாயை மூடிட்டு இரு. ஐயோ கேள்வி கேட்க விடுங்க. கேளு, அப்படி என்னத்தை தான் கேட்க நானும் பாக்கேன். எம்மா பொண்ணு இந்த உலகத்திலேயே பெரிய மீன் என்ன மீன்? மீன் மீன். வானது உங்ககிட்டயே கேள்வி கேட்ட அந்த பிள்ளை கிட்ட தானே கேட்டேன். பேச வைக்கணும்னு சொல்றீங்க, அப்புறம் பேசுறவையிலும் பேச விட மாட்டேங்கிறீங்க. நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல வானது. சுத்த இருங்க நான் கேள்வி கேட்டுக்கிடட்டும். எம்மா பொண்ணு இந்த உலகத்திலே பெரிய மீன் என்னம்மா? அது வந்து ஆன்ட்டி இந்த உலகத்திலே பெரிய மீன் திமிங்கலம் தான். அடடடடட என்ன அழகா பதில் சொல்லிட்ட. கை தட்டுங்க எல்லாரும் கை தட்டுங்க. நல்ல அழகான பொண்ணுன்னு தான் நினைச்ச, அறிவான பிள்ளையால இருக்கு. சாணி தட்டுற பிள்ளைக்குள்ள இவ்வளவு பெரிய அறிவு இருந்திருக்கே. என்னடி சாணி தட்டுற பிள்ளையா? மாடு வளர்த்து இந்த பிள்ளை சாணியா தட்டிட்டு இருக்கா? இல்ல பாட்டி, நம்ம வீட்ல 10 மாடு இருக்குல்ல, அதுல தான் சாணி தட்டுவா. சாணி தட்டுற பொண்ணு தான் வேணும்னு தரகத்தை கேட்டு இந்த பிள்ளைய காமிச்சாரு. அப்படியா? பரவாயில்லையே, நல்ல பிள்ளையா தான் இருக்கு. ஆமா சாணி தட்டுவேன் நானு. எனக்கும் சேகருக்கும் கல்யாணம் மட்டும் முடியட்டும், இந்த போன ரபியல் தொலையிலே சோனிய தட்டுறேன். அப்ப தெரிஞ்சுக்கிட்டு பாபா நான் யாருன்னு. எம்மா பொண்ணு இந்த புட்டு செய்வாங்கல, அது என்ன மீனு? என்னது புட்டா? அரிசி மாவுல செய்ய வேண்டியதானே? வானரு நீங்களே இப்படி விவரம் இல்லாம பேசினா அந்த பொண்ணு கிட்ட எப்படி கேள்வி கேட்க? சுத்த அமைதி இருங்க வானரு. எம்மா பொண்ணு நீ பதில் சொல்லுமா. ஆன்ட்டி அது சொரல புட்டு செய்யலாம், நல்லா இருக்கும். அப்புறம் நல்ல பெரிய மீன் சதை இருக்க மீன்லாம் புட்டு செய்யலாம், டேஸ்டா இருக்கும். அப்படினா நாங்க இன்னைக்கு இங்க தான் இருப்போம், செஞ்சு தந்துருமா? பாட்டி ஷடஜா புட்டு செய்வாலாம், சாப்பிட்டுட்டு போலாம். கொஞ்சம் பொறுமையா இரு. நீ எதுக்கு இப்படி கொண்டளிச்சிட்டு கிடக்கா? பொண்ணு பார்க்க தான் வந்திருக்க, அமைதியா இருங்க பாட்டி. எம்மா பொண்ணு மீனுக்கு என்ன மசாலா போட்டு வறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்? அப்போ உன் நினப்பு பூரா மீன் மேலதான் இருக்கு. ஏ மீன்காரி, நீ பொண்ணு பார்க்க கொஞ்சம் இல்ல ஹோட்டல்ல வேலை செய்ய ஆள் எடுக்க கொஞ்சியா? ஓனர் கேள்வி கேட்டாதானே அந்த பிள்ளை பேச, அதுக்கு தான் கேக்கேன். நல்ல கேட்ட வாயை மூடிட்டு இரு. நீ இதுக்கு மேல மீனை பத்தி கேள்வி கேட்ட அதுக்கு பேர் தான் இருக்கு. தலை வாரிட்டு வா, தலை வாட்டு வான்னு அத்தனை தடவை அப்படியே ஓடி வந்துட வேண்டியது. எம்மாடி பாப்பா, உனக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமா? பாட்டி இதெல்லாம் என்ன கேள்வி? ஷாடோஜா பொண்ணு பார்க்க வந்துட்டு இதை கூட கேட்கலன்னா என்ன அர்த்தம்? குரல் குயில் மாதிரி இருக்குன்னு நீயே சொல்லிட்டா. ஒரு பாட்டை பாட சொல்லி எல்லாரும் கேட்டு ரசிப்போம். அத பெரியவே கேட்காமல ஒரு பாட்டு பாடுமா. பெரியவங்களா ஆசைப்பட்டு கேக்குறீங்க, அதனால பாடுறேன். மகளே ஸ்டார்ட் மியூசிக். சரிமா. என் மக நல்லா பாடுவா, நாங்க இவள பாட
விமர்சனம் பண்றா? என் பாட்டு நல்லா இல்லையா உனக்கு? நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போறேன். நீ அத பார்த்துட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்க போற. அதுக்கு பிறகு நான் யாரை எப்படி பேசுவேன் எப்படி பாடுவேன்னு உனக்கு தெரியும். முதல்ல உன் குடும்பத்தை தான் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி துரத்தி விடுவேன் இரு. சரி, என் பொண்ணு பாடிட்டா, இப்ப மாப்பிள்ளைய ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. என்னது மாப்பிள்ளை பாடணுமா? என்னது இது அநியாயமா இருக்கு. எந்த ஊர்ல இது நடக்கும்? மாப்பிள்ளை பையன் எங்கேயாவது பாடுவானாக்கோ? பொண்ணு பாடிச்சுல அப்படின்னா மாப்பிள்ளையும் பாடணும். நாங்களும் மாப்பிள்ளை பாடுறாரான்னு செக் பண்ணணும். பாடுங்க. பொண்ணு சரியா தான் இருக்கு. பொண்ணுக்கு ஆட்டக்காரி தான் சரியில்லை. முதல்ல வந்த உடனே டீ காபி வித்துட்டு தெரிஞ்சா, அதுக்கு பிறகு பொண்ணை ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பேன்னா, இப்போ மாப்பிள்ளை பாட சொல்லியா? என்னது இது அநியாயமா இருக்கு. சரோஜா, பொண்ணுக்கு ஆட்டக்காரி சரியில்லைன்னு பொண்ணு வேண்டாம் பாப்போ. பாட்டி சும்மா இருங்க பாட்டி. ஒரு பாட்டு தானே மாப்பிள்ளை பாட சொல்லியாவே, பாடிட்டு போட்டோம். என் தம்பி அழகா பாட்டு படிப்பான். தம்பி சேகரத கேட்கவல ஒரு பாட்டு பாடுப்பு. ஏலே, உன்னை பாட்டு தானே பாட சொல்லி கேட்டாவே, நீ என்ன பணியாரமா சொல்ல சொல்லியிருக்கு? பாட்டு படியில அதான் முடியலன்னு சொல்றாளே, எதுக்கு கேட்டுட்டே இருக்கீங்க? கர்வாடு வாயை தரணும்னு வச்சுக்க, சேர்ல ஒரே மிதி மிதிப்பேன். 8 குட்டிக்காரன் அடிப்பா பாத்துக்க. ஏலே, பாடல அந்த பொம்பளை பிள்ளைய அழகா பாடிச்சு. உனக்கு என்னல? நீ தான் நல்லா பாட்டு படிப்பாளா? படி. ஏ சேகர், ஒரு பாட்டு தானே பாடிரு. அதெல்லாம் முடியாது. மாப்பிள்ளை தான் பாடணும். அப்பதான் பொண்ணுக்கு மாப்பிள்ளை யாருன்னு தெரியும். மாப்பிள்ளை பாடுங்க. ஏலே, அதான் சொல்லியாவல பாடல. சேகர் தம்பி, ஒரு பாட்டு தான் பாடிச்சிருங்களா? எதுக்கு இப்படி இருக்கீங்க? பாடுறேன். எப்போ ஏஞ்சலினா சௌ, என் தம்பி அழகா பாட்டு படிப்பா கேளு. தம்பி சேகர், உன் பாட்டு கேட்க ஆவலோட இருக்கானி பாடு. உண்டான காயம் யாவும் தன்னாலே ஆறி போகும். மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும். உந்த மேனி தாங்காது செந்தேனே. என்ன காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்ற போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதை தாண்டி புனிதமானது. அபிராமியே, தாலாட்டும் சாமியே, நான் தானே தெரியுமா? சிவகாமியே, சிவனில் நீயும் பாதியே என்று உனக்கு புரியுமா? லலலாலலா, லாலாலலாலலா, லாலாலலாலலா. கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. போதனே, போதும் போதும். பாட்டு படின்னு சொன்னா ஒப்பாரி வச்சுட்டு இருக்கேன். ஏ கருவாடு, நீ நடுவுல கரைஞ்சி எதுக்கு? வானரு, அந்த பாட்டோட தாக்க அப்படி வானரு. அது என் பிள்ளை வந்து தாக்கிட்டு அது என்னைய லேசா தாக்கிச்சு. நான் கொஞ்சம் செடியா இருந்துட்டேன். நீ செடியா இருந்துட்டு உன் முகம் மரமாயிட்டாலோ? ஏ அப்பப்போ உங்களெல்லாம் பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்தேல, என்னைய தான்